ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் மட்டும் தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட் பாவிச்சு எப்படி நாங்கள் இங்கிலீஷில் இருக்கிற தமிழுக்கு மாற்றுறது, தமிழில் இருக்கிற இங்கிலீஷுக்கு மாற்றுறது, சிங்களம் அப்படி எப்படி மாற்றிக்கொள்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு ஆப் இருக்குது, இல்லை வெப்சைட்லேயும் போய் பார்த்துக்கொள்ளலாம். நான் இந்த வீடியோவே மேக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஒரு என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த கூகுள் டிரான்ஸ்லேட் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொண்டு இதில் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. ஆனால் அவர் டவுன்லோட் பண்ண என்னென்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் டிரான்ஸ்லேட், அதாவது கூகுளால் கொடுத்த டிரான்ஸ்லேட் இல்லாமல் ப்ரைவேட் நம்பர் கிரியேட் பண்ண ஒரு ஆப் உண்டு. அதில் பார்த்தீங்கன்னா அவர் நிறைய ஆட் ஷோ ஆகிக்கொண்டே இருக்குது. ஒரு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கு மற்ற சரியான வேர்ட்டை காட்டாதான். அப்படி சிலாக்கள் தெரியாமல் இருப்பினோம், எப்படி பாவிக்கிறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது ஒரிஜினலாக அப்படின்ட்டு. அவைக்காண்டி தான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ தெரிஞ்சாக்க ஸ்கிப் பண்ணிட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. தெரியாத முழுமையாக பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் நிறைய விஷயங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக்கும் கூகுள் டிரான்ஸ்லேட்டில் எப்படி பாவிக்கிறது அப்படின்ட்டு. இப்படிப்பட்ட பல விஷயங்களை அறிஞ்சு கொள்றதுக்கு எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிவ் அவே கொடுக்குற பிளான் ஒன்று போய்கொண்டிருக்குது. அது என்ன கிவ் அவேன்னு நான் கம்யூனிட்டி டேப்பில் போடுறேன். அந்த கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்கணும். அடுத்த பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நிறைய குரூப்பில் இருக்கட்டும், நிறைய நண்பர்கள் இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு இந்த கமெண்ட் பாக்ஸில் டன் அண்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. நான் அந்த கிவ்வே கொடுக்க நான் போகிற வீடியோ எல்லாம் ஒரு ஆட்டோமேட்டிக் பிக்கர் கமெண்ட் பிக்கப்பில் கொடுத்து அதில் பிக் பண்ணுற ஆளுக்கு அந்த வின்னரை அறிவித்து அந்த கிவ்வே கொடுக்குற பிளான் போய்கிட்டு என்ன கிவ்வேன்னு நான் கமெண்ட் டேப்பில் போகிறேன். அதையும் கமெண்ட் டேப்பில் பார்த்துக்கொள்ளலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சரியான கூகுள் டிரான்ஸ்லேட் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் இல்லாட்டி iOS எங்கே நான் போய் கூகுள் டிரான்ஸ்லேட்னு அடிச்சிங்கன்னா முதலாவதாக வரும் உங்களுக்கு கூகுள் டிரான்ஸ்லேட்னு அதோட மேட் அதாவது அதை உருவாக்கினவங்க பார்த்தீங்கன்னா கூகுள் LLC என்ற நேமில் வரும். ஓகே, இதைத்தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். அதாவது 7 மில்லியன் ரிவ்யூ போயிருக்குது, எத்தனை டவுன்லோட் 1 பில்லியன் டவுன்லோட் கிட்ட போயிருக்குது. இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டை மட்டும் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். மற்ற டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆட் ஷோ ஆகும், இல்லாட்டி சரியான வேர்ட்டை உங்களுக்கு காட்டாது. இது சரியான வேர்ட்டையும் காட்டும், அது மாதிரி எந்த விதமான ஆட்டும் ஷோ ஆகாது. இதே மாதிரி நீங்கள் வெப்சைட்லேயுமே பார்த்துக்கொள்ளலாம். வெப்சைட்டில் பார்க்குற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை டவுன்லோட் பண்ணுற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உங்களுக்கு தேவைன்னா கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் டவுன்லோட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்றீங்க. இதில் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படித்தான் ஓப்பன் ஆகும். அதாவது ஓப்பன் பண்ணிக்க உங்களோட மதர் டங் கேட்பாங்க, என்ன லாங்குவேஜ் அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஓப்பன் ஆகும். நீங்கள் இங்கிலீஷில் இருக்கிற தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணலாம், எல்லா மொழியில் இருக்கிறதும் எல்லா மொழிக்கும் மாறி டிரான்ஸ்லேட் பண்ணிக்கொள்ள முடியும். இப்போ நான் இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறதை சொல்லித்தரேன் அப்படின்னு பாருங்க. இப்போ இதில் முதலாவது இங்கிலீஷ் விட்டுட்டு ரெண்டாவது தமிழ் விட்டிங்கன்னா ஸோ நான் இங்கிலீஷில் டைப் பண்ணலாம். நான் குட் மார்னிங்னு அடிக்கிறேன். குட் மார்னிங் அடிச்சிட்டேன். இப்போ தான் தமிழுக்கு டிரான்ஸ்லேட் ஆகி காலை வணக்கம் அப்படின்னு வந்திருக்குது. இதில் இன்னொரு ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் டைப் பண்ணதை என்னென்னு பார்க்கலாம். அதாவது மேலே ஸ்பீக்கரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக சொல்லும் என்ன டைப் பண்ணி இருக்குண்டு பாருங்கள். குட் மார்னிங். ஓகே, இதே மாதிரி தமிழில் ஆன்சரையும் நீங்கள் இப்படி பார்த்துக்கொள்ளலாம். காலை வணக்கம். ஓகே, இப்படி நீங்கள் இதையும் பார்த்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். வேணும்னா காப்பி பண்ணலாம், செஞ்சு கொள்ளலாம். ஓகே, இப்போ தான் க்ளோஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ரைட் பண்ணலாம். பென்சில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி இதில் ரைட் பண்ணி போட்டு கூட நீங்கள் அதில் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெக் அடையாளம் கொடுத்துருக்காங்க. அந்த மெக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வாய்ஸ்லேயே சொல்கிறத அது ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணும். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்கன்னா நான் ஹலோன்னு கொடுத்தது, அதில் ஹலோன்னு டைப் ஆகிட்டு கீழே தமிழ் டிரான்ஸ்லேட் ஆகி வணக்கம்னு வந்திருக்குது. உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். அது மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணுற லாங்குவேஜே நீங்கள் வேண்டாம் மாற்றி கொள்ளலாம். இது மட்டும்தான் இதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இதோட நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது முதலாவதாக கேமரான்னு இருக்குது. இந்த கேமரா கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நேராக கேமரா ஓப்பன் ஆகும். இதை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். இல்லாட்டி முதலாவது இன்சிடென்ட் இருக்குது, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு லெட்டர் இருக்கிறத கிளிக் பண்ணிக்க அதுலேயே உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது. இதில் உண்மையில் இங்கிலீஷ்லாம் இருக்குது, ஆனால் டிரான்ஸ்லேட் பண்ணி கால்குலேட்டர் அப்படி இப்படின்னு உங்களுக்கு காட்டுது. அதுவே ஸ்கேன் இருக்குது. ஸ்கேன்ன்றதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிவிட்டு எங்கே லெட்டர் இருக்கோ அதெல்லாம் காட்டும். நீங்கள் அதை டிக் பண்ணி இப்படி கையால் டிக் பண்ணி இழுத்தீங்கன்னா அது மார்க் ஆகும். அப்புறம் எடுத்தோன்னா அதில் மேலே அந்த வசனம் டிரான்ஸ்லேட் ஆகி வரும். அடுத்த பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டன் இருக்குது. இம்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நேராக கேலரிக்கில் போகும்.
கேலரிக்கு இருக்க ஃபோட்டோவில் இருக்க லெட்டரை பார்க்கணும், இல்லை ஃபோட்டோ எடுத்து லெட்டர் உண்ட ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டீங்க, அது கேலரிக்கு இருக்குன்னா அந்த இம்பார்ட்டண்ட்டில் போய் கூட அந்த ஃபோட்டோ ஆட் பண்ணி போட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். உதாரணத்துக்கு காட்டுறேன் பாருங்கோ. இப்போ நான் இதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இல்லை மேலே வி ஹேவ் வின்னர்னு போட்டிருக்குது, அதை மட்டும் டிக் பண்ணி எடுக்கிறேன். டிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா வி ஹேவ் வின்னர்னு இருக்குது. அதில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரான்ஸ்லேட் வந்து எங்களுக்கு ஒரு வெற்றியாளர் இருக்கிறார் என்று ட்ரான்ஸ்லேட் பண்ணி வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு விளங்கியிருக்கு எப்படி கேமரா பாவிச்சு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, அதாவது எடுத்த ஃபோட்டோவாக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஃபோட்டோ எடுக்காமல் நேராக வைக்கவே உங்களை ஸ்கேன் பண்ணி லெட்டர் வாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி இதில் பார்க்குற அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் பார்த்த கிஸ்டி எல்லாம் உங்களுக்கு வந்து கீழே சேவ் ஆகிக்கொண்டே போகும். இப்படி தான் இந்த கூகுள் ட்ரான்ஸ்லேட் பாவிச்சு வந்து நீங்கள் ஒரு இதை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்க்குறது. இப்போ இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியலை. ஏன்னா வந்து நான் நிறைய பேருக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னா விட்டுருந்தேன். ஆனால் என்னிட்ட வந்து ஒரு கேட்க தான் பார்த்தேன், அவருக்கு அந்த விஷயம் வந்து தெரியலை. யூடியூப்லாம் வச்சுருக்கேன், பட் அவருக்கு வந்து அந்த விஷயம் தெரியலை. எப்படி வந்து சரியான கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் பாவிக்கிறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சரியான ஆப் எது ஒன்றும் தெரியலை. நான் அவருக்கு சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி நிறைய பேர் இருப்பீங்கள். ஸோ அவங்களுக்கும் தெரிஞ்சு கொள்ளணுன்றக்காண்டி தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். தெரியாத வந்து பார்த்து பயனடைஞ்சு கொள்ளுங்கள். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கட்டும், பெரிய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களும் எங்களோட எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் வந்து அப்லோட் பண்ணி கொண்டிருக்கோம். ஸோ மறக்காமல் எஸ்வி தமிழ் டெக் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டுவிடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு கிவ்அவே பிளான் பண்ணிக்கிறோம். அந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்டா நாங்கள் போகிற எல்லா வீடியோக்கும் லைக் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்களால் முடிஞ்ச எத்தனை பேருக்கு எத்தனை குரூப்புக்கோ ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணிட்டு அந்த வீடியோக்குள்ள டன் என்ற கொமெண்ட்டை நீங்கள் அடிச்சிங்கன்னா எங்களுக்கு தெரியும். அதில் பார்த்து ஒரு மாதத்துக்கு பிறகு நாங்கள் அதில் பார்த்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணி அந்த பெரிய ஒரு கிவ்அவே வந்து நாங்கள் போடுவோம். அது என்ன கிவ்அவே அப்படின்னு நான் கம்யூனிட்டி ஆப்பில் வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அப்லோட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.